பாரதி வெங்கடேஷ் அவர்களே, பிருந்தாஸ்ரீ முரளிகிருஷ்ணன் அவர்களே, பூங்கொடி ஜெகதீஸ்வரன் அவர்களே, ரேணுகா சீனிவாசன் அவர்களே, அமிர்தபிரியா செல்வராஜ் அவர்களே, தேவி யேசுதாஸ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற புத்தாண்டை கொண்டாடி இருக்கிறீர்கள். பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். 24 கடந்து சாதமன் அவர்களே, 24 கடந்து 25 அடி எடுத்து வைத்திருக்கிறோம். மகிழ்ச்சியான முதல் கூட்டம். சிறப்பாக இந்த கூட்டத்தை சிறப்பாக நம்முடைய வணக்கத்துக்குரிய மாமன்ற உறுப்பினர்கள் நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு அவருடைய கருத்தை சொல்லலாம். உங்களுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் அமைச்சர் சொன்னாங்க அன்னைக்கு சாலையெல்லாம் எது பழுதுலாம் லிஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கரு அது வந்து இப்போ ரோடு போடாமல் ஸ்பீட் பிரேக் போட முடியும். இண்டிவிஜுவல் போட மாட்டாங்களா, போட்டு தர சொல்லிடலாம். எப்போதும் சார்ஜே நிற்க மாட்டேங்குது. என் நேரம் சார்ஜ் போட்டு தான் நிற்கிறாங்க. ரோட்ல தெருக்கல்ல போறது குறைவா இருக்கு. அது அவங்க தான் பார்க்கணும். சார்ஜ் பண்ண உனக்கு ஏன் கவலை? குப்பை எடுக்க சொல்லுங்க. போகுது எல்லாமே ஒவ்வொரு கூட்டத்திலயும் உங்க மேல ஒன்றும் ஒர்க்கர் இல்லைங்கிறாங்க. அவங்களுக்கு அது இருக்கிறது சின்ன ஏரியா. அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கர் நம்மளுக்கு இல்ல. அது ஏரியாவே இருக்குது, சின்ன ஏரியா. அது உங்களை பற்றி மற்ற கவுன்சில் சொல்லலாம். அந்த அம்மா தான் அடிக்கடி சொல்றாங்க. நீங்க அதை பாத்துக்கங்க. அந்த குப்பை டின்னர்ல வாட்டமே இல்லை. அப்படியே வாட்டர் ஃபுல்லா கீழே இல்லையா, அப்படியே அட்டை வச்சு எடுத்துட்டு போறாங்க. குப்பை அப்படியே கீழே. மேடம் அதை போலீஸ்ல வச்சு எடுப்பீங்களா? ஆமா, அது திருப்பி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது திருப்பி ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அதை பண்ணணும். அது ரிமூவ் பண்ணுவோம். இந்த இது ஆஃபீஸ் எடுத்து சொன்னோம். நான் பேசுகிறேன், இன்னும் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு மாற்று இடம் சரியாக கொடுக்கல. நம்ம ஒன்று டேவிட்டுக்கு இது கொடுக்க மாட்டேங்குது. நேர்காணல கட்டுறேன். ஏன் எங்க மணல்மணி வந்துருக்காமா? எல்லாமே போட்டு அது ரெடி பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டாங்க. சாமான் மழைநீர் காலம் எல்லாம் நோண்ட பாதிலே எல்லாமே அவரால் யாருமா அடுத்தது அட்கோ காலேஜில் வந்து நம்மளுக்கு ட்ரைனேஜ் லைன் இல்லை சார், மெயின் லைனு. அது எப்போ எஸ்டிமேட் எடுக்கிறேன் நான். அது எடுத்துட்டு சீக்கிரம் பண்ண நல்லா இருக்கும். பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த லெஃப்ட் ஓவர் சீட்டில் கொடுத்துருக்கோம் சார். ஓவரால் எல்லா வார்டுக்கும் லெஃப்ட் ஓவர் சேர்த்து தான் கொடுத்துருக்குறது. 2 வருஷம் ஆகுது சார். நம்ம பேசி சீக்கிரம் பண்ணாங்க. எல்லாருமே கேட்கறாங்க. இந்த சப்ஜெக்ட் அமைச்சர் 2 தடவை மீட்டிங் போட்டாரு. அவங்ககிட்டயே அந்த செல்லவும் சொல்லுவாரு, அவரும் சொல்லுவாரு. ஒரு லைன் ஒன்று டேமேஜ் ஆயிருது சார். இப்போ காலைல நிறைய இடத்துல பிளாக் ஆயிடுச்சு. நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு பிளாக் இல்லை, அது நேற்று பார்த்துருவோம். ஏன் டிவிஷனோட 166 ரகுபேர் 2வது பிளாக் ஏன் அது அப்படி பார்த்து இல்லை, அது லைன் டேமேஜ் ஆனதா செக் பண்ண என்ன பண்ணீங்க? போன டெம்பரரி அந்த நேரத்தில் போயிட்டு 2000 அடிச்சு எடுத்து சொன்னீங்க. இல்லை சொல்யூஷன் பார்க்க மாட்டீங்க. லிங்க் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் இந்த தியேட்டர் எதிர்க்க 100 அடி சாலையில மோட்டர் வந்து வேலை செய்யல. 46வது பார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம வோல்டாஸ் காணிக்கு முன்னாடி இருக்க பார்க்கு. அதுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு பார்க்கு ஒரு 46 பார்க்கு பேர் கொடுத்துருங்க சார். இன்னொரு பார்க் மட்டும் செக் பண்ணிட்டு போய் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதை மாதிரி பிரச்சனை தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. சின்ன இஷ்யூ தானே அது. அது வந்து பஞ்சல்ன்றது அது காரணமே இல்லையா? ஸ்பீடு பிரேக்கெல்லாம் போயிட்டு அதில் வருகை தந்திருக்கிற அதிகாரிகள் சிலர் வந்து இப்போ நம்ம மாமன்ற உறுப்பினர் தொடர்பு கொள்ளணும்னு சொல்றாரு சாலமன் ஏஐ. நம்ம ஒவ்வொருத்தரையும் வற்புறுத்துறோம். அந்த நம்ம மேயர் மேடமே சொல்றாங்க, எந்த அதிகாரி உள்ளுக்குள்ள போனாலும் நம்ம அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ வந்து ஒரு ஏஐ இருப்பாரு, 2 மாசத்துல போயிடுவாரு, 2 வருஷத்துல போயிடுவாரு. அந்த மாமன்ற உறுப்பினர் தான் 5 ஆண்டு காலம் அங்கேயே அவங்க பணியாற்றக்கூடியவங்க. அவங்களுக்கு தான் அந்த ஏரியாவோட என்ன இஷ்யூன்றது தெரியும். இருக்கிறவங்க போயிட்டு அதிகாரிங்க வந்து ஏஐக்கு போனால் கவுன்சில்கிட்ட சொல்லுங்க. என்ன ஒரு மீட்டிங் கூட அப்படிதான்
சாலமன் சொன்னது எனக்கு தெரியவே இல்லை, நான் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, எனக்கு ஏன் சொல்லவே இல்லைன்றாரு. அதில் சொல்லணும் நீங்க நைட்ல ஆணையரே நைட்ல 2 மணிக்கு வராரு. பார்த்தா சார் நல்லா இருக்குல்ல இல்ல நீங்க வரனோட நீ நல்லபடியா சொல்லிட்டீங்க, அது வேற விஷயம். அதனால ஆணையரே வராரு. நம்ம அவர் வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம கொஞ்சமாவது ஏஐஎஸ் வேலை பார்க்கணும்ல. ஒரு வயர் ஆஃபீஸர் 2 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து ரோட்ல நிக்கிறாரு. ஆனா நீங்க இவங்க சொன்ன மாதிரி எனக்கே தெரியாது, நீங்க சொன்னதுதான் தெரியும். அதனால சொல்ற வேலையை போய் செஞ்சு கொடுத்துருங்க. அந்த வேலையை போய் செஞ்சுட்டா ஒரு வேலையில் யாருக்குமே பேசுறது நம்ம மண்டத்தை வந்து உட்காந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது சின்ன சின்ன பெரிய இஷ்யூ இல்லை. ஸ்பீட் பிரேக் போடுறது, இந்த குப்பை எடுக்கிறது, அதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூ தானே. 22 தீர்மானம் எங்க பிருந்தாவுக்கு மட்டும் இல்லை, அதனால மன நிறைவு இல்லாமல் நிறைவேற்றுறோம். நன்றி, வணக்கம். முன்னாடி